ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அது கொடுத்தது நிமித்தம் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் அதை எடுத்து அதை ரொம்ப நல்லா செஞ்சு அதை இன்னும் நல்லா ஆக்கணும். நல்லா ஆக்குறதுங்கிறது வெறும் நம்ம செய்கிற காரியங்களில் மட்டும் இல்லை, நிறைய நம்முடைய வாயில இருக்கிறது. அன்பு கூர்வே இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. அன்பு கூர்வேன், அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தே உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேனும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவே உம் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. நம்முடைய நாவுக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள சம்பந்தம் பெரிய அளவில் நமக்கு புரிந்து கொள்ளணும் பாருங்க. அதனால் இந்த நாவுடைய இதை கொஞ்சம் பார்ப்போம். வேதம் நாவை பற்றி ரொம்ப சொல்லுது, அதனால்தான் அதிகமாக நாவை பற்றி போதிக்கிறது. நீதிமொழிகள்லாம் எடுத்திங்கன்னா நாவுடைய அதிகாரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. இன்னும் வேறு பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எடுத்திங்கன்னா கூட இந்த நாவு எவ்வளோ வல்லமை உள்ளது என்பது குறித்த பல உதாரணங்கள் அங்கேருந்து நாம் எடுத்து சொல்ல முடியும். நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாயால் தான் கேட்டாங்க. அவங்க சாகவாங்களை கொண்டு வந்திருந்தாங்க, செத்தாங்க, வனாந்திரத்திலேயே செத்தாங்க. அதனால தான் எரிகோவுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டாரு, 7 தடவை சுற்றி வரும்போது வாயை மூடிக்கொண்டார். ஏன்னா உங்கள் பாட்டனும் உங்கள் அப்பனும் செத்த மாதிரி நீயும் வனாந்திரத்திலே இருந்துடக்கூடாது, வாயை கொஞ்சம் மூடி வச்சுக்கொண்டார். எப்படி சொல்கிறாரு பாருங்க கர்த்தர், வாயை மூடி வச்சுருந்தேன்னா உருப்படியாக உள்ளே போய் சேருவேன், சொல்கிறப்ப ஆர் பண்ணிக்கிறோம், சொல்கிறத மட்டும் சொல்லணும், வேறு எதையும் பேசாதேன்ட்டார். சொல்லித்தரார். இந்த புஸ்தகம் வாயில் இருப்பதாக இரவு போல தியானமாயிரு, அப்பொழுது உனக்கு விக்ட்ரி சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி உண்டாகணும் சொல்லித்தரார். அவனுக்கு வாயை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லித்தர. அப்போ வேதம் வாயை பற்றி நிறைய போதிக்குது, நம்மளும் போதிச்சிருக்கணும் நிறையா. ஆனால் இதனுடைய காரண காரியங்களை காட்ட விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் இருக்குது வாயை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் அதனுடைய சரித்திரத்தை பார்ப்போம். ஏன் அப்படி, ஏன் மனுஷனுடைய நாவை குறித்து அவனுடைய நாவில் அதிகாரம் இருக்குது, அவன் சொன்னால் சொன்னபடி ஆகும், சொன்னால் சொன்னபடி ஆகும்னு இப்படி ஏன் வேதம் இதை வலியுறுத்துகிறது? மரத்தை பார்த்து சொல்லு, கடலில் நடப்படுவாயாகனு சொல்லு, வேரோடு பிடுகுண்டு போன்னு சொல்லு, மலையை பார்த்து
பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போய் சொல்லு, சொன்னால் சொன்னபடி ஆகணும். ஏன் இந்த சொல்கிறத பற்றி ஏன் அவ்வளோ அதிகமாக சொல்லியிருக்குன்னா, முதலாவது காரியம் என்னென்னா, மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தேவன் சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் உண்டாக்குறார். உலகங்களே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறார். அது மட்டும் இல்லை, அது ஏற்கனவே நமக்கு தெரியும், சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனாரு. ஆகவே சொல்றது ரொம்ப முக்கியம். நாமும் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லி சொல்லி உண்டாக்குனார்னா நமக்கும் சொல்லி சொல்லி தான் உண்டாக போகிறது. நம்பலனா இவ்வளவு நாள் உண்டானது எப்படின்னு கவனிங்க. சொல்லி சொல்லி தான் உண்டாயிருக்குது. ஒரே பிரச்சனைங்க. எப்படி உண்டாச்சு? ஹலோ, சொல்லி சொல்லி தான் உண்டாச்சு. தரித்திரத்தை சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறோம். தோல்வியை சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறோம். பயத்தை சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறோம். கவலையை சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறோம். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறோம். பாருங்கள், நீங்கள் அதை நம்பலாலும் சரி நம்பலனாலும் சரி அப்படி தான் எல்லாம் உண்டாயிருக்குது. அது நெகட்டிவாக நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நடக்குது. ஆனால் பாசிட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அவங்களுக்கு சந்தேகம், இப்படி ஒரு போதனையா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், வேறு புதுசாக ஒன்றும் போதிக்கல, நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறது தான் போதிக்கிறேன். ரிவர்ஸில் பண்ணுங்கன்றேன். சொல்லி சொல்லி அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லி சொல்லி கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லி சொல்லி சமாதானமாக இருந்த வீட்டை சீர்கேடாக்கியாச்சு, சொல்லி சொல்லி வீட்டில் சண்டையை உண்டாக்கியாச்சு, சொல்லி சொல்லி தோல்வியை உண்டாக்கியாச்சு, வீழ்ச்சியை உண்டாக்கியாச்சு, தரித்திரத்தை உண்டாக்கியாச்சு, பயத்தை உண்டாக்கியாச்சு, எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே, இப்படி மாற்றுங்கன்றேன் பிளேட்டை. ஹலோ, இருக்கிறீங்களா? புது போதனை இல்லை. ஒருத்தர் சொல்ல புதிய போதனை இல்லைங்க, நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்க போதனை தான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இதுபடி தான் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் இதை பாசிட்டிவாக போதிக்கிறேன். நீங்கள் நெகட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பாசிட்டிவாக நான் இப்போ போதிக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வேத வசனத்தினுடைய பிரின்சிபல் இது. சரி, அப்போ தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலும் நாம் சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் உண்டாக்க போகிறோம். அதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, பாவத்தில் மனுஷன் விழுகிறதுக்கு முன்பாக அவனுடைய நாவு அவனுடைய ஆவியோடு டைப் பண்ணப்பட்டிருந்தது, தொடர்பு கொண்டதாக இருந்தது. எப்படி ஆவியோடு தொடர்பு கொண்டதாக இருந்ததுன்னு சொல்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, சாயங்கால வேளையில் தேவன் அவனோடு கூட குளிர்ச்சியான வேளையில் அவனோட என்ன பண்ணாராம், உலாவினார். மனுஷனும் தேவனும் ஒருத்தர் சஞ்சரித்து உலாவுகிறார்கள், பேசிகிட்டு இருக்காங்க, சம்பாஷிக்கிறார்கள். கோயிங் ஃபார் அ வாக். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி நடந்திருக்கோன்றீங்க? கடவுள் என்ன மனுஷ ரூபத்தில் உலாவிட்டு இருந்தார் ஏதேன் தோட்டத்தில். இவன் மனுஷன், இவன் மாம்சத்தில் இருக்கிறான். இவன் எப்படி தேவனோடு உலாவினான், எப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலாவினான்றது எப்படி, நான் நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவலாக என்ன நடந்ததுன்னு தான் சொல்லியிருக்குதாங்க. அவர் ஒன்று மனுஷனை போல் கை கால் உள்ளவராக அவன் கூட உலாவிட்டில் என்ன, எப்படி உலாவினான்னா எதை சொல்லுது? அவனுக்கும் தேவனுக்கும், ஆவியாய் இருக்கிற தேவனுக்கும் ஆவியாய் இருக்கிற மனுஷன். இவனும் ஆவிதான், ஒரு சரீரத்தில் வாழுகிறான், அதான் வித்தியாசம். ஆனால் அவர் ஆவியாக இருக்கிறாரு, அவர் சரீரத்தில் வரல. ஆவியாக இருக்கிற மனுஷனும் ஆவியாக இருக்கிற மனுஷனும் ஆவிக்குரியபடி ஒருவரோடு தொடர்பு கொண்டு ஒருவரோடு ஒரு ஐக்கியம் கொள்கிறது. இது ஸ்பிரிச்சுவல் வாக்கர்ஸ் காமிக்குது. இது அவ்வளோதான். உலாவினான்றது ஆவிக்குரிய விதத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா பேசி கலந்துரையாடி சம்பாஷித்து ஐக்கியம் கொள்ளுகிறதை இங்கே சொல்லி இருக்கிறது. அப்போ நான் கேட்குறேன், ரெண்டு பேரும் அப்படி ஐக்கியம் கொண்டார்கள் என்பது உண்மையானால் அது ஆவிக்குரிய ஐக்கியம். அப்போ அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பெரிய ஆழமான நட்பும் உரையாடலும் அங்கே இருந்தது. ஒருவரோடு பேசிக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தது. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது பாருங்கள். அப்போ அவனுடைய நாவு அவனுடைய ஆவியோடு ஹூக்கப் பண்ணப்பட்டிருந்தது, ஆவியோடு கனெக்டடாக இருந்தது. திருப்புங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 15வது வசனம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு, தேவனோடு கூட ஐக்கியத்தில் வாழுகிற இந்த மனுஷனை கடவுள் என்ன பண்ணுறாரு, தோட்டத்தில் கொண்டு வைக்கிறார். தோட்டத்தை உண்டாக்கி அங்கே வைக்கிறார். வச்சுட்டு என்ன சொல்கிறார், ரெண்டு காரியம் பண்ணுன்றார். பண்படுத்துன்றார். ஆங்கிலத்தில் இப்படி வருது, டில்லிட்னு வருது. சில டிரான்ஸ்லேஷனில் டில்லிட்னு வருது, சில டிரான்ஸ்லேஷனில் ட்ரெஸ் இட்னு வருது, சில டிரான்ஸ்லேஷனில் கல்டிவேட்டிட்னு வருது.
பண்படுத்து, தமிழில் கரெக்டாக வந்துருச்சு நல்லா. பண்படுத்து, இங்கிலீஷில் அத்தனை வார்த்தையில் சொல்கிறாங்க. பண்படுத்து ரொம்ப நல்லா. இது பண்படுத்துனா நல்லா பண்ணுது, இதை வச்சு டெவலப் பண்ணுன்னு அர்த்தம். பண்படுத்து, அந்த ஒரு வேலையை கொடுக்குறாரு. ரெண்டாவது காத்துக்கொள்ன்றாரு. ஆங்கிலத்தில் கீப் இட்னு வருது. கீப் இட்னா வேறு சும்மா வச்சுக்கோன்னு கொடுக்கல அவர். கீப் இட்னா நம்ம என்ன இப்போ புரிஞ்சுக்கிறோம், வச்சுக்கோன்னு கொடுத்தாரு அவனுக்கு, அவன் வச்சுக்கிட்டு சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிற சொல்ல. அவனா கீப் இட்னா வேற அர்த்தத்தை சொல்லியிருக்கு. கீப் இட்னு சொன்னால் காத்துக்கொள். காத்துக்கொள்னா ஏதோ பொல்லாதவங்க ஒருத்தன் இருக்கிறான், உள்ளே விட்டுறாத, அதை காத்துக்கொள்னு சொன்னால் இந்த கீப்ன்ற வார்த்தையின் அர்த்தம் டு காட் அபவுட், பாதுகாப்பது. டு ஹெட்ஜ் அபவுட் இட் அப்படின்னா, ஹெட்ஜ் அபவுட் இட்னா ஒரு வேலியை போடு, சுற்றி காம்பவுண்டை சுற்றி ஒரு வேலியை போடு. கீப் இட் ஃப்ரம் ஆல் இன்ட்ரூடர்ஸ். கீப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. கீப் இட் ஃப்ரம் ஆல் இன்ட்ரூடர்ஸ். அத்துமீறி நுழைகிறவர்களை உள்ள விடாதபடிக்கு எல்லா பாதுகாப்புக்கான வேலையும் செய்து. இப்போ தோட்டத்தை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, அப்பா இந்த தோட்டத்தை உன்ட்ட கொடுக்குறேன், இதை பாதுகாத்துக்கொள், சுற்றி வேலியாட, அத்துமீறி உள்ள நுழையிற தீய சக்திகளுக்கு இங்கே உள்ள இடம் கொடுக்காது அப்படின்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்போ மனுஷனுக்கு அதிகாரத்தை அவர் பாருங்க, அவருடைய சாயலில் உண்டாக்குனார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள கடவர்கள்னு சொன்னார் 1:26 ஆதியாகமத்தில். ஆண்டு கொள்ள கடவுள்னு சொன்னார். இப்படி நீ தான் ஆளணுன்ட்டாரு. ஒரு உலகத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கி அதில் வச்சு மனுஷன் அங்கே வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்கிறாரு நல்லா பண்படுத்தி டெவலப் பண்ணுது. டெவலப் பண்ணுற பொறுப்பு மட்டும் இல்லை, காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு ஆண்டு கொள்ள கடவுள்னு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், என்ன மாதிரி ஒன்று உண்டாக்கி இருக்கிறேன். ஏதாவது தாறுமாறம் நடந்ததுன்னா அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய ஆள் நீ தான், உன்னை தான் இன்சார்ஜாக வச்சிருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் பண்ணுன்றார். அதில் பண்ணுறதுல முக்கியமான காரியம் என்ன பாருங்க, கீப்ன்றதுக்கு டு ஹெட்ஜ் அபவுட்ன்றாங்க. காட் டு ஹெட்ஜ் அபவுட், கீப் இன்ட்ரூடர்ஸ் அவுட். வேலி கடைய பாதுகாத்துக்கொள், அத்துமீறி நுழைவுகளை அனுமதிக்காத அப்படின்னு சொல்லிடுது. இதில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வேலி அடைன்னு சொன்னது, வேலியை போடு, வேலியை போடுன்றார், காம்பவுண்ட் வேலியை போடுன்றார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு இது எல்லாமே எப்படி செய்யணும், வார்த்தையினால தான் செய்யணும். கல்டிவேட் பண்ணுன்றார். கல்டிவேட் பண்ணுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் ஏதோ போய் விதையை நட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணி கல்டிவேட் இருக்கு, அதுவும் இருக்குது. ஆனால் கல்டிவேட் பல விதத்தில் பண்ணலாம் பாருங்கள். எப்படி கல்டிவேட் பண்ணுறது, ஒரு குடும்பத்தை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, இங்கே எங்கே தண்ணி ஊற்ற போகிறீங்க, இங்கே எங்கே விதையை நட போகிறீங்க, இங்கே என்னத்தை பண்படுத்துறது. பண்படுத்துன்னு சொன்னால் குடும்பத்தை எப்படி பண்படுத்துவீங்க, பேசி தான் பண்படுத்தணும். ஹலோ இருக்கிறீங்களா, தெரியாத மாதிரி வந்திருக்கீங்க. பேசி தான் பண்படுத்தணும். கல்யாணம் பண்ணும்போது ஒரு மனைவியை கொடுக்குறாங்க, கற்று சொல்கிறார் பண்படுத்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இருந்ததை விட நல்லா ஆக்குன்னு அர்த்தம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுது, இன்னும் நல்லா ஆக்கு, முன்ன இருந்ததை விட நல்லா ஆக்கு. ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்குறாங்க, அது கொடுத்தது நிமித்தம் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் அதை எடுத்து அதை ரொம்ப நல்லா செஞ்சு அதை இன்னும் நல்லா ஆக்கணும். நல்லா ஆக்குறதுங்கிறது வெறும் நம்ம செய்கிற காரியங்களில் மட்டும் இல்லை, நிறைய நம்முடைய வாயில இருக்கிறது. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் பண்படுத்துறது விடுங்க, உங்களையே நீங்கள் பண்படுத்தணும், உங்களையே கல்டிவேட் பண்ணணும் இல்லையா, உங்களையே டெவலப் பண்ணணும் இல்லையா, பண்ணுறீங்களா இல்லையா? நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்ன டெவலப் பண்ணால் தான், முதல்ல என்ன டெவலப் பண்ணால் அப்புறம் தான் நான் மற்றவங்கள டெவலப் பண்ண முடியும். அப்போ என்ன டெவலப் பண்ணுறது எப்படி, என்ன டெவலப் பண்ணுறது எப்படின்னா, நான் பேசி தான் டெவலப் பண்ண முடியும், சொல்லி தான் டெவலப் பண்ண முடியும். என் வாயை சரி பண்ணி தான் டெவலப் பண்ண முடியும். டெவலப்மெண்ட்டை கொண்டாடுறது அப்படி தான் முடியும். தகாத வார்த்தைகளை, அதாவது முடியாது, எனக்கு முடியாது, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, என்னால் என்ன முடியும், நான் ஒரு சின்னவன், நான் ஒரு அற்பம், இப்படி பேசிகிட்டு இருந்தால் டெவலப் ஆகாது, இருக்கிறதும் கெட்டு போய்டும். டெவலப் ஆகுதுன்னு எப்படி டெவலப் பண்ணுறது, என்னால் முடியும், கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, என்னை அழைச்சிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், நான் முன்னேறி செல்லுவேன், தடைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த மலைகள்லாம் சமபூமியா ஆகும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், என்னால் முடியும். இப்படி தான் கல்டிவேட் பண்ணுறேன், இப்படி தான் ஒரு நாள் கல்டிவேட் பண்ணிக்கிட்டே வர்றேன். கல்டிவேட் பண்ணி இப்போ உள்ளமே கல்டிவேட் ஆகிடுச்சு, மனம் கல்டிவேட் ஆகிருக்குது. இன்னும் கல்டிவேட் பண்ணலாம், இன்னும் நல்லா கல்டிவேட் பண்ணலாம், இன்னும் பிரமாதம் ஆகிடும்.
போக போக இன்னும் நல்லா ஆகுது பாருங்க. வெளியில தான் முடியல நரைச்சிருச்சு. அதான் நிறைய பேர் இந்த வெளியே முடிய சரி பண்றதுலயே இருக்கிறாங்க. இதை கருப்பாக்கி இதை இதாக்கி இது கண்டிப்பாக நினச்சி தான் போகும். அது ஒன்றும் அதில் கொஸ்டினே கிடையாது. இருக்கிறத காப்பாற்றிட்டாலே பெரிய காரியம். ஆனால் எதை அதனால தான் சொல்கிறது வேதம் எப்படி சொல்லுது, மயிரை பின்னுதலும் பொன்னாபரங்களை அணிவதும் வெளியிருந்து வஸ்திரங்களை அணிவதும் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. என்ன சொல்லி இருக்குது, அதை டெவலப் பண்றது இருக்கட்டும், அது பண்ணிக்க வேணாம். இல்லை, ஒரு வீடை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதா. அது கண்டிப்பாக அடிக்கணும். ஒரு பால் அடித்தா கார் ஷெட்டை கூட பெயிண்ட் அடித்தா நல்லா தான் இருக்கும், தப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் எதிரி கிடையாது. நான் அந்த மாதிரி பிரச்சனையாக கிடையாது, பண்ணிங்க வேணாம்ல. ஆனால் அதை காட்டிலும் வீடையே பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டியது எவ்வளோ. வீட்டை டெய்லி கூட்டுறீங்க, பெருக்கிறீங்க, தெரு வரைக்கும் போய் கூட்டிட்டு வர்றீங்க, எல்லாத்தையும் அழகுபடுத்தி இங்கே தண்ணி ஊற்றி அங்கே பூவை வச்சு இங்கே தொட்டியை வச்சு இங்கே பெயிண்ட் அடித்து இங்கே இதை மாட்டி அங்கே அதை இதை கழட்டி அதை மாட்டி எல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அதை பண்ணால் போதாது, இதெல்லாம் பண்ணிட்டு ஆள் யூஸ்லெஸ்னா என்ன ஆகுறது? வீட்டை அழகாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஆள் சுத்த நாற்றம் அடிக்குதுன்னா என்ன ஆகுறது? வீடு கமகமன் இருக்குதுன்னு ஆளுடைய வாழ்க்கை நாறுதுன்னா என்ன ஆகுறது? ஆளை கழட்டி, ஏன்னா ஆள் வீடை விட முக்கியம். அப்ப சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், அது தேவனுடைய பார்வையில் ஏற்பட்டதா இருக்குதுன்னா அப்ப உள்ள கல்டிவேட் பண்ணணும். உள்ள இருக்கிறத நான் எப்படி கல்டிவேட் பண்றது? உள்ள குணத்தை எப்படி கல்டிவேட் பண்ணுது பாருங்க. வெளியே வயசாயிட்டே போகுது, உள்ள குணம் இன்னும் சிறப்பாயிட்டே போகுது. வெளியே தோற்றம் மாறிக்கிட்டே போகுது, ஆனா உள்ள அழகு கூடிக்கிட்டே போகுது. எந்த அழகு? இந்த உள்ளான அழகு, விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், பண்பு, அன்பு, இதெல்லாம் உள்ள வளர்ந்துக்கிட்டே போகுது. உள்ள பெரிய மாற்றங்கள், பாசிட்டிவ் சேஞ்சஸ் உள்ள அருமையா முன்னே உள்ள பாருங்க. அதான் பாருங்க, நம்முடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் 2 கொரிந்தியர் 3 புறமான மனுஷன் அது வெளிப்புறமானது, இது நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அதான் நர முடியெல்லாம் வந்துடுச்சு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்றான்? இன்னும் பொலிவு அதிகமாகுது. உள்ள ரொம்ப அழகு கூடிக்கிட்டே போகுது. அப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியம். பாருங்க, அது எப்படி உண்டாகிறது? உள்ள இருக்கிற அழகு எப்படி கூடுது? கல்டிவேஷன் எப்படி உண்டாகுது? உள்ள எப்படி கல்டிவேட் பண்ணுங்க? உள்ளான குணத்தை எப்படி கல்டிவேட் பண்ணுறீங்க? பேசி 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 நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி தான் கல்டிவேட் பண்ணுறீங்க. குடும்பத்தை அப்படி தான் பிள்ளைகளை அப்படி தான் கல்டிவேட் பண்ணுறீங்க. நாளைக்கு அவங்கெல்லாம் நல்லா வரணும்னு எப்படி கல்டிவேட் பண்ணுறீங்க? இப்படி தான் கல்டிவேட் பண்ணுறீங்க. உட்காந்து பேசி 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 உள்ள சில காரியங்களை வைத்து அப்படியே கல்டிவேட் பண்ணி வளர்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, வேலி அடைன்னு சொன்னது என்ன தெரியுமா? வேலி ரொம்ப முக்கியம். பாருங்கள், பவுண்ட்ரி. நீங்கள் எவ்வளவு தூரம் போக போகிறீங்க, எவ்வளவை சொந்தமாக்க போகிறீங்க, எவ்வளவு வளைச்சி போட போகிறீங்கன்றது நீங்கள் பவுண்ட்ரியை எப்படி போடுறீங்கன்றது இருக்குது. பவுண்ட்ரி போடுறதும் வாயால் தான் போடுறீங்க. நல்லா கவனிங்க. கீப் இட்னாரு, காட் இட் அண்ட் கீப் இட்னார். கீப் இட்னா பவுண்டரியை போடுனாரு. எவ்வளவு தூரத்துக்கு போட போறீங்க? கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற அளவுக்கு உனக்கு தர்றனாரு. அப்ப எவ்வளவு போட போறீங்க? நான் சொல்றேன், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விசுவாச கண்களால் பாருங்க. எவ்வளவு தூரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களது தான். பவுண்டரியை விசுவாசத்தில் போடுறீங்க, வாயின் நாவின் அதிகாரத்தில் போடுறீங்க. இதெல்லாம் எனக்கு சொந்தம், இதெல்லாம் நான் அனுபவிப்பேன், இதெல்லாம் நான் எடுத்துக்கொள்வேன், இதெல்லாம் என்னுடையது என்று சொல்ல சொல்ல நீங்க பவுண்டரி போட்டுட்டு இருக்கிறீங்க. பவுண்டரியை தினந்தோறும் வாயால போடுங்கள். என்னால முடியாது, எனக்கு வேணாம், நம்மளால அதெல்லாம் முடியாது, நமக்கு வேணாம்ப்பா, எதுக்கு அப்படின்னா பவுண்டரியை போட்டீங்க. எப்படி போட்டீங்க?
ரொம்ப இருக்கிறதுலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் போங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இருக்கிற கவுண்டையும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்க. இல்லை இல்லை, நான் எல்லாவற்றையும் சொந்தமாக போகிறேன், இதெல்லாம் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறாரு. நீ கண் பார்க்குற தூரம், உன் கண்ணை ஏறெடுத்து பார், நீ பார்க்குற தூரம் உனக்கு தர்றேன்னாரு. பார்க்குற தூரம்னா கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியும். என்ன பார்க்க சொல்கிறாரு? விசுவாசத்தில் பார்க்க சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், விசுவாசத்தில் பார்த்து பவுண்டரி போடுங்க. பாருங்கள், விசுவாசத்தில் நாக்கினால் சொல்லுங்கள், வாயினால் சொல்லுங்கள். அப்படி தான் பவுண்டரி போடுறீங்க. இருக்கீங்களா? இப்படி தான் நான் வேலை செஞ்சது மனுஷனுக்கு. பாருங்கள், மனுஷன் அப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். அவரோடு ஐக்கியம் கொள்ள, அவரோடு பேச, அப்புறம் அந்த அவரோடு பேசின அந்த வாயை எடுத்து அவரோடு பேச, இந்த ஆவியோடு ஹுக்கப்பாயிருக்கிற இந்த வாய், ஆவியாயிருக்கிற தேவனோடு கூட சம்பாரிச்சு பழக்கப்படுத்தப்பட்ட வாயை வச்சு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது, கல்டிவேட் பண்ணுறது, பண்படுத்துறது, காக்கிற வேலையில் ஈடுபடு. அங்கே உள்ள கனெக்ஷன், அங்கே தொடர்பு வச்சிருக்கிற அந்த நாவை இங்கே பயன்படுத்துன்றார். கல்டிவேட் பண்ணுறதுக்கும், டெவலப் பண்ணுறதுக்கும், வேலி அடிக்கிறதுக்கும், பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்துன்றார். இப்படி தான் மனுஷன் இருந்தான் பாருங்க. எல்லாம் வார்த்தையினால் தான் பண்ணிட்டு இருந்தான். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாம்